வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன யௌமல் ஜும்ஆதி சய்யிதுல் அய்யாம், ஜும்ஆவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றதே சய்யிதுல் அய்யாம், நாட்களின் தலைமை நாள் என்பதாக சொல்லி ஜும்ஆவுடைய நாளை நபி அவங்க குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா இன்ஸிலுல்லாஹு இலா ஸமாஇ துன்யா, அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது இலா ஸமாஇ துன்யா, இந்த துன்யாவிலேயே ஆக சிறந்த முதன்மையான நாளாக இருக்கின்றது. நாட்களின் முதன்மையான நாளாகவும் சய்யிதுல் அய்யாம் நாட்களின் தலைமை நாளாக இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய நாளும் அரஃபாவுடைய நாளும் நமக்கு ஒன்றாக இணைந்து கிடைத்திருக்கின்றது. எனவே குர்ஆனிலே சொல்லப்பட்ட சிறந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம், ஹதீஸிலே சிறப்பித்து கூறப்பட்ட நாட்களின் தலைமையான நாள், நாட்களின் முதன்மையான நாள், சிறந்த நாளான அரஃபா ஜும்ஆவுடைய நாள், இவை இரண்டையும் இணைந்து நாம் பெற்றிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள், அரஃபாவுடைய நாள் மேன்மையும் மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குரிய நாளில் நாம் வீற்றிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மஸ்ஜிதுகளினுடைய இந்த மெம்பரில், இந்த மெஹராபுகளில் இந்த தருணத்திலே உரத்த குரலில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்களிலும் மஸ்ஜிதினுடைய மெஹராபுகளிலும் இந்த தருணத்திலே நினைவு கூறப்படக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை தான், ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு ஒற்றை சொல்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய உன்னதமான அந்த தியாகம். இதை நினைவு கூறப்படாத மெஹராபுகள், மஸ்ஜிதுகள் இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உயர்ந்த இறை நேசத்திற்கும் இறை காதலுக்கும் சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உன்னதமான தியாகத்திற்கும் பரிசுத்தமான இறை நேசத்திற்கும் இறை காதலுக்கும் உரித்தானவர்களாக அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இறை காதலுக்கு இலக்கணமாய் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய தியாகங்கள், இவைகளை நினைவு கூறுவதும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல குடும்பமாக அல்லாஹ்வினுடைய இறை நேசத்தையும் இறை காதலையும் பெற்ற இறை அடியாளர்களாக வாழ்வதற்கான முயற்சியும் செய்வது நம் மீது தார்மீக பொறுப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி குடும்பமாக அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றார்களோ, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார்களோ, நாமும் நமது குடும்பமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற இந்த தருணத்திலே கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் கடந்த பின்னரும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து மறைந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கடந்து விட்டது. 5000 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இன்று அளவுக்கு நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் என்ன காரணம்? நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒருவருடைய வரலாறு ஒரு நூற்றாண்டுகள் பேசலாம் அல்லது சில நூற்றாண்டுகள் பேசலாம். ஆனால் 5000 வருடங்கள் கடந்த பின்னரும் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு இந்த உலகத்திலே திரும்ப 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 நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னால் என்ன காரணம்? எதற்காக இவ்வளவு பெரிய பெரும் மேன்மையும் மகத்துவத்தையும் முதன்மையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவதும் நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் அவர்கள்? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் சொல்கின்றான், நான் இப்ராஹீமை அழைத்து சொன்னேன். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹீமே நீங்கள் வழிபடுங்கள், எனக்கு வழிபடுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக சொல்லி நான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொன்னேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பதில பாருங்க, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இதோ நான் வழிபட்டு விட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் சொன்ன உடனே தங்களுடைய இத்தாத்தை, தங்களுடைய வழிபடுதலை, அந்த பரிசுத்தமான கலப்படம் இல்லாத இத்தாத்தை, அந்த வழிபடுதலை, அபுதியத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்.
அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்ன உடனே தங்களுடைய அறிவை கொண்டோ தங்களுடைய சிந்தனைகளை கொண்டோ எதை பற்றியுமே அவர்கள் யோசிக்கல. அல்லாஹ் என்னென்னலாம் சொன்னானோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாங்க. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை நான் என்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். உலகத்துக்கு வந்த எந்த நபியும் அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தான் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாகவும் நேசனாகவும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எனவே அல்லாஹ் ஒருவரை நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொன்னா அவர்களுடைய தியாகம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் இந்த தருணத்திலே நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கின்றான் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சோதனைகள் வந்தது. அல்லாஹ் அவர்களை வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன்ல சொல்கின்றான், வதுலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம். நபியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சு அல்லாஹ் சொல்றான், வதுலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம். இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து கொடுங்கள் உம்மத்திற்கு. யார் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்களுடைய தியாகங்கள் என்ன என்பதை வதுலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வ இதிப்தலா இப்ராஹீம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நாம் பல அமைப்புகளில் சோதனைகளை நாம் தந்தோம். பல ரீதியாக நாம் அவர்களை சோதித்தோம். தங்களுடைய அத்தனை சோதனைகளையும் அவர்கள் சாதித்து காண்பித்தார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, பல கட்டங்களில் பல அமைப்புகளில் நாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை திரும்ப 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 நாம் சோதித்துக் கொண்டிருந்தோம். அத்தனை சோதனைகளையும் அவர் சாதித்து காண்பித்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன ரீதியான சோதனை வந்துச்சு, அவங்களுடைய உள்ளத்துக்கு சோதனை வந்துச்சு, அவங்களுடைய ஈமானுக்கு சோதனை வந்தது, மனைவி ரீதியாக சோதனை, மகன் ரீதியாக சோதனை, மால் ரீதியாக பொருளாதார ரீதியாக சோதனை. இப்படி மனித வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் மூலமாகவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அத்தனை சோதனைகளிலும் கலப்படம் இல்லாமல் பரிசுத்தமான இறை காதலை, இறை அன்பை, அந்த அபுதியத்தை வழிபடுதலை மிக துல்லியமாக தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றினுடைய அந்த வரிகளில் பதிவு செய்திருக்கின்றார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உடலை நெருப்புக்கு கொடுத்தார்கள், மகனை அறுப்புக்காக கொடுத்தார்கள், தங்களுடைய கல்வை ரப்புக்கு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சோபனம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுக்காக, ஈமானை நிலை நிறுத்துவதற்காக தங்களுடைய உடலை நெருப்புக்காக அர்ப்பணித்தாங்க. நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டு சோதனை செய்யப்பட்டாங்க. தங்களுடைய மகன் கிட்டத்தட்ட 80-90 வருட காலங்களாக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை தாயா, எனக்கும் ஒரு வாரிசை தாயா என்பதாக சொல்லி 80 வருடங்களுக்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து தவம் இருந்து பெற்றெடுத்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே குர்பானி கொடுப்பதற்காக தயாரானார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு இந்த மனம் உண்டோ? ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு யோசிக்கலாம் இல்லை, உடனடியாக அதற்காக முற்பட்டார்கள். தங்களுடைய முழு உள்ளத்தையும் தங்களுடைய கல்வை ரப்புக்காக கொடுத்தார்கள். கல்பே சலீம், இது ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுடைய உள்ளத்தை பற்றி சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உள்ளம் இருக்கின்றதே கல்பே சலீம். கல்பே சலீம் என்பதாக சொன்னா பரிசுத்தமான கலப்படம் இல்லாத உள்ளம். உள்ளத்துல ஒண்ணு வைத்துக் கொண்டு வெளியில நடிப்பவர்களை போல அல்ல. கல்பே சலீம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய உள்ளமும் ஒரே அமைப்புல தான் இருக்கும், அவங்களுடைய வெளி வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். உள்ள ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வெளி ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை. கல்பே சலீம், பரிசுத்தமான வாழ்க்கை. உள்ளத்தாலும் உடலாலும் உயிராலும் பொருளாலும் அனைத்து விதமான சோதனைகளிலும் அல்லாஹ்வுடைய சோதனைகளை அவர்கள் தாங்கி பிடித்தார்கள், பொறுமை காத்தார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு நீ செல்வத்தை கொடுத்திருக்க, நல்ல மனைவி பிள்ளைகள் வசதி வாய்ப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கார், அதனால அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்.
இதையெல்லாம் கொஞ்சம் பிடுங்கிப்பார், செல்வத்தை பிடுங்கிப்பார், மனைவி மக்களை எல்லாம் கொஞ்சம் பிடுங்கிப்பார். அப்பையும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாரா? ஏன்னா நீ அவரை நண்பர்னு சொல்ற, வத்தஹதல்லாஹ் இப்ராஹீம கலீலா, என்னுடைய நண்பன் இப்ராஹிம் என்பதாக சொல்ற. எனவே எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருந்துகிட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது எல்லாத்துக்கும் லேசியா? அல்லாஹ் அதெல்லாம் இல்லாமையும் அவர் அல்லாஹ்னு சொல்றாரா? சோதிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொன்னான், சரி போங்க, என்னுடைய நண்பனையா நீங்க சந்தேகிக்கிறீங்க, என்னுடைய நண்பனையா நீங்க சோதிச்சு பார்க்கணும்னு சொல்றீங்க, தாராளமாக போய் சோதித்து பாருங்கள் என்பதாக சொல்லி மலக்குகளை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். எனவே வந்த மாணவர்கள் ஒரு மலை முகட்டின் மீது உட்கார்ந்துகிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய பெருங்கொண்ட ஒரு ஆட்டு மந்தையிலே அந்த ஆடுகளை சரி செய்து கொண்டிருக்காங்க, அதை பராமரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. வந்த மலக்குகள் மனித தோற்றத்துல வந்திருக்காங்க. ஒரு மலை முடுக்கின் மேலே அந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறாங்க சத்தமாக. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ், பரிசுத்தமான அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் சொல்றாங்க. இந்த தஸ்பீஹுடைய வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கேட்டுடுச்சு. இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ்வை இவ்வளவு அழகாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய அடியார்கள் இருக்காங்களா, யார் என்பதை அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு அந்த திக்ருடைய சத்தம் அந்த திசையை நோக்கி போனாங்க. பார்த்தா 2 அழகான மனிதர்கள் உட்கார்ந்து அந்த தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களிடத்துல மலக்குகளிடத்துல சொன்னாங்க, இப்ப நீங்க ஒரு தஸ்பீஹ் அல்லாஹ்வை படைத்த ரப்புல் ஆலமீனை புகழ்ந்து நீங்க சில வார்த்தைகளை சொன்னீங்களே, திரும்ப சொல்லுங்களேன், அதை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தைகளை கேட்கணும்னு சொல்லி என்னுடைய உள்ளம் இயங்குது, அந்த வார்த்தைகளை திரும்பி சொல்லுங்க. வந்த மலக்குகள் சொன்னாங்க, நாங்க அந்த தஸ்பீஹை திருப்பி சொல்லணும், திக்ரை திருப்பி செய்யணும்னு சொன்னா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க? ஏதாச்சும் தந்தா நாங்க சொல்றோம். சோதிக்கிறதுக்காக அவர்கள் இப்படி சொன்னாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏதாச்சும் தந்தா சொல்லுவீங்களா? என்ன வேணும்? இதோ என்னுடைய ஆட்டு மந்தைகள் இருக்கு, இதுல பாதியை நான் உங்களுக்கு கொடுத்து, பாதியை வச்சுக்கீங்க, ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்காக. சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் அல்ல ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பார்த்து சொன்னான், நான் அவர்களை வழிபடுன்னு சொன்னேன். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹீமை நீங்கள் வழிபடுங்கள். கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இதோ ரப்பே நான் வழிபட்டுட்டேன். யோசிக்கலாம் இல்லை. எனவே ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை அல்லாஹ்வுடைய திரு கலிமாவை மொழிய வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆட்டு மந்தைகளை பாதி கொடுத்தார். ஏதோ ஒரு 50 ஆடு 100 ஆடு 1000 ஆடுகள் இல்லை என்று குறித்தானவர்களை வரலாற்றிலே பதிவு செஞ்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த ஆட்டு மந்தை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு சொன்னா, அந்த ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்காக இருந்த நாய்களினுடைய எண்ணிக்கை 12,000. சுப்ஹானல்லாஹ். கிட்டத்தட்ட ஒரு நாய், வேட்டை நாய்கள் 500,000 ஆடுகளை பராமரிச்சு. அந்த அளவுக்கு அதற்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும், பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு காலங்கள்ல அப்படிப்பட்ட வேட்டை நாய்கள் எல்லாம் இருந்தது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்காக வளர்க்கப்பட்ட வேட்டை நாய்களினுடைய எண்ணிக்கை 12,000 என்பதாக சொன்னா அந்த ஆட்டு மந்தைகள் இத்தனை கோடி கணக்கில் இருந்திருக்கும். இன்னும் வரலாற்றில் இந்த வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, ஒவ்வொரு நாயினுடைய கழுத்திலும் தங்கத்தால் ஆன வளையம் போடப்பட்டு அந்த வளையத்தில் எழுதப்பட்டு இருந்துச்சு, இந்த துன்யா அற்பம், இந்த துன்யா அசுத்தம், எந்த மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யாவுக்கு கிடையாது என்ற வார்த்தை அந்த நாயினுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருந்த தங்க வளையத்திலே எழுதப்பட்டிருந்தது என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நாய்களுடைய எண்ணிக்கையே 12,000 சொன்னா அந்த ஆடுகள் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு எண்ணிக்கையுடையதாக இருந்திருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒற்றை வார்த்தை ஒரே ஒரு கலிமாவிற்காக தங்களுடைய ஆட்டு மந்தையிலே தங்களுடைய செல்வத்திலே பாதியை அவங்களுக்கு கொடுத்துட்டார். அந்த மலக்குகள் இப்ப திரும்பவும் அந்த திக்ர் செஞ்சாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். கேட்க கேட்க இன்னும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய உள்ளம் பரவசம் அடைந்தது, ஆனந்தம் அடைந்தது. திரும்பவும் சொல்லுங்களேன் அதன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த மலக்குகள் கேட்டாங்க, திரும்பவும் சொல்லணும் சொன்னா திரும்ப என்ன தருவீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதோ இந்த முழு ஆட்டு மந்தைகளை வச்சு என்னுடைய முழு சொத்து செல்வத்தையும் நான் கொடுத்துறேன், அந்த ஒரே ஒரு கலிமாவை திரும்ப சொல்லுங்க. திரும்பவும் சொன்னாங்க. திரும்பவும் சொல்ல சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த மலக்குகள் கேட்டாங்க, திரும்ப உங்க இடத்துல கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டீங்களே, உங்களுடைய முழு சொத்து செல்வம் ஆட்டு மந்தைகள் எல்லாத்தையுமே நீங்க சதகா செஞ்சுட்டீங்க, திரும்ப நாங்க சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு உங்க இடத்துல ஒண்ணுமே இல்லையே. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆடுகளை தானே கொடுத்தேன், ஆடுகளை பராமரிக்கக்கூடிய ஆட்டு இடையனை உங்களுக்கு நான் கொடுக்கலையே, எனவே அந்த ஆடுகளுக்கு ஆட்டு இடையனாக நான் கூலிக்காரனாக வந்துடுறேன், அந்த கலிமாவை திரும்ப சொல்லுங்க.
அனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், கல்பே சலீமுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரிசுத்தமான உள்ளம் படைத்தவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்காக முழு சொத்து செல்வத்தையும் அர்ப்பணிச்சார். தங்களுடைய மனைவி பிள்ளைகள் விஷயமாக அல்லாஹ் சோதிச்சான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 80 வருஷம் கழிச்சு பிறக்கிறாங்க. பிறந்த பச்சிளம் குழந்தை அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களே உங்களுடைய மனைவியும் பிள்ளையும் நான் சொல்லக்கூடிய இந்த பாலைவன காட்டுல கொண்டு போய் விடுங்க. அந்த பாலைவன காடு தான் இன்றைக்கு மக்கா. அன்றைக்கு உயிரினம் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு பூமியான பொட்டல் பாலைவன காடாக இருந்துச்சு. ஷாம் தேசத்திலிருந்து சிரியாவிலிருந்து மக்காவுக்கு வராங்க, நடைபயணமாக குடும்பத்தை அழைத்து கொண்டு. அல்லாஹ்வுடைய உத்தரவு, இங்கிருந்து உங்களுடைய குடும்பத்தார்களை அழைச்சுக்கிட்டு கொண்டு போய் அங்க மக்காவில் அந்த பொட்டல் காடு பாலைவனத்துல கொண்டு போய் விடுங்க. கிட்டத்தட்ட 1280 கிலோமீட்டர் அல்லாஹ் அக்பர் நடைபயணமாக தங்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே கொண்டு வந்து அந்த பாலைவன காட்டுல விட்டான். யோசிக்க கூட இல்லை, இது பாலைவன காடா இருக்கு, எந்த உயிர் நடமாட்டமும் இல்லாம இருக்கு, இங்க என்னுடைய பச்சிலம் குழந்தையும் என்னுடைய மனைவியும் பாதுகாப்பாக இருப்பாங்களா, அவங்களுக்கு உணவு என்ன, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் இருப்பிடங்கள் என்ன, எதை பத்தி யோசிக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு, இப்ராஹிமே போய் கொண்டு போய் விடுங்க, கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு வழிபட்டார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்னன்னு சொன்னா அவங்களுடைய குடும்பம் அதற்கு உடன்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டும் உன்னதமான தியாகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, முழு குடும்பமும் தியாகத்துக்குரிய குடும்பமாக இருந்துச்சு. யாருடைய தியாகம் இதுல பெருசு? தந்தையின் தியாகம் உயர்ந்ததா, தனையனின் தியாகம் உயர்ந்ததா, தாயின் தியாகம் உயர்ந்ததா? நாம் பிரித்து அதை இந்த உலகத்திலே உயர்வுபடுத்தி சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னதமான தியாகத்துக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டாங்க. முழு வீச்சாக அவங்களுடைய குடும்பமும் அவர்களுக்கு உடன்பட்டுச்சு. கொண்டு போய் விட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. மனைவி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, இப்படி கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறீங்களே, பாலைவன காடாக இருக்கு, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? விட்டுட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. அல்லாஹ்வுடைய உத்தரவு, விட்டுட்டு வந்துருங்க, எதுவும் பேச கூட கூடாது. 1280 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்து குடும்பத்தை காட்டுல விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போறாங்க. மனைவி கேட்கிறாங்க, இப்படி விட்டுட்டு போறீங்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்டபோது வாய் திறந்து கூட சொல்லலையா. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, தலையை சமிக்கையால செஞ்சுட்டு போயிட்டான். மனைவிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய மனைவி மக்களை கொஞ்சம் தொழுகுங்க, ஐவேளை தொழுகை கடமையா இருக்கு, கொஞ்சம் தொழுகுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், குறைகளுக்காக சொல்லல, அந்த சக்தி கூட நம்ம இடத்துல இல்ல. மனைவி பிள்ளைகளை தொழுகுங்க, இந்த பாவத்தை செய்யாதரா, இது ஷரியத்துல இல்லாதரா, இது சுன்னத்துக்கு மாற்றம்டா, மகனே இதை செய்யாத அப்படின்னு சொல்லி தான் பெத்த பிள்ளைய பார்த்து சொல்வதற்கு பாவத்தை தடுக்கும் சக்தி கூட இன்னைக்கு தந்தைகள் இடத்துல இல்ல. அவ்வளவு பலகீனமாய் போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம். ஆனா முழு குடும்பத்தை கொண்டு போய் காட்டுல விட்டாங்க. அந்த குடும்பம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல குடும்பத்தை பலவிதமான இடங்களுக்கு அழைத்து சொல்றோம். உறவுகளினுடைய நிகழ்ச்சிகளுக்காக அல்லது சுற்றுலா என்ற அடிப்படையிலே பல இடங்களுக்கு போறோம். நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு போகக்கூடிய தருணங்கள்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பம், யதார்த்தம், பயணத்திலேயோ இருப்பிடத்திலேயோ அல்லது உணவு விஷயத்திலேயோ சிரமங்கள் ஏற்பட்டதால் ஏற்பட்டிருக்கும், அதை நாம உணர்ந்திருப்போம். அப்படி நம்முடைய அந்த பயணங்கள் குடும்பத்தார்களோடு செல்லக்கூடிய அந்த பயணத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன சிரமம், சின்ன அசௌகரியம் உணவுல, இருப்பிடத்துல, பயணத்துல ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஏச்சு பேச்சுகளுக்கு நாம ஆளாகி இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு சும்மா விட்டுருவாங்களா? அப்படி உன குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை ஒழுங்கா கூட்டிட்டு வர்றது கூட உனக்கு வசதி இல்ல, உனக்கு முடியலன்னு சொன்னா நீ எதுக்கு, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், உனக்கெல்லாம் எதுக்கு பொம்பளை, உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளைகள் என்பதாக சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக 1280 கிலோமீட்டர் நடைபயணமாக பிறந்த பச்சிலம் குழந்தையை சுமந்து கொண்டானே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் அழைச்சிட்டு போக சொன்னா வான்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க. கொண்டு போய் விட சொன்னா விட்டுட்டு வந்தாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு அல்லாஹ் கொடுத்த சோபனம் தான் இந்த பெருநாளாக இருக்கு. ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தியாகத்தை இந்த உலகத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை ஈதுல் அல்ஹா, குர்பானி, ஹஜ் பெருநாளாக ஆக்கியிருக்கான். ஹஜ்ஜினுடைய பிரதானமான அத்தனை அமல்களுமே அந்த குடும்பம் செய்த சாதாரண செயல்தான்.
ஹஜ்ஜில ஜமராத்துல ஷைத்தான் மீது கல்லெறியணும். ஒரு தூண் இருக்கும், அந்த தூண் மீது ஹாஜிகள் கட்டாயமாக கல்லெறியணும். இந்த 3 நாள் அதான் வேலை, வேற எதுவும் வேலை கிடையாது. தொழுகிறது, அமல் செய்யறது, துவா செய்யறது, அது எல்லா இடத்துலயுமே நடக்கும். இங்க கூட அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புனிதமான நாட்கள்ல நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அங்க பிரதானமான ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் என்ன செய்யறாங்க? அவங்க ஏதாச்சும் வித்தியாசமா செய்யறாங்கன்னா ஒண்ணு இல்ல, அந்த தூண் மீது கல் எடுத்து அடிக்கிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஏன் அடிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவு. என்ன நினைவு சின்னம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த முழு நகரம் முழுவதும் என்னுடைய அத்தாட்சிகள் நிரம்பி இருக்கு. எனவே எதற்காக அந்த தூண் மீது கல்லெறியப்படுகின்றது? அந்த தூணுக்கு ஷைத்தான் என்பதாக சொல்லப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் குறுக்கிட்டான். இப்ராஹிம் நபி இடத்துல சொன்னான், கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ் உங்களுக்கு வஹியாகலாம் இறக்கல, ஏன்னா வந்தது கனவு. ஃபலம்மா பலஹ மஅஸஹிய قال يا بني إني أرى في المنام. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தன்னுடைய மகனிடத்துல அதான் சொன்னாங்க, மகனே இன்னி அராஃபில் மனாம், நான் கனவு கண்டு உன்னை அறுத்து குர்பானி கொடுப்பதாக. அல்லாஹ்வுடைய வஹி இறங்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி உங்களுடைய மகனை அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான்னு சொல்லல. உண்மையில நடந்தது என்னன்னா, இன்னி அராஃபில் மனாம், கனவுல அல்லாஹ் அதை போட்டான், உங்களுடைய மகனை அறுத்து குர்பானி கொடுங்கன்னு சொல்லு. எனவே கனவுல தான் வந்திருக்கு, ஒரு அசரியா தான் வந்திருக்கு. அல்லாஹ் நேரடியா கூப்பிட்டு பேசல, மலக்குகள் மூலமா வஹி இறங்கல. எனவே உங்க மகன் எல்லாம் குர்பானி கொடுக்காதுங்கன்னு சொல்லி இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு தடையாக ஷைத்தான் குறுக்கே நின்றான். எனவே அவனை விரட்டுவதற்காக 3 இடங்கள்ல அடுத்தடுத்து நின்றான். அந்த இடங்கள்ல அவனை துரத்துறதுக்காக கீழே கிடந்த கல்லை எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவன் அடிச்சான். அந்த ஒவ்வொரு இடம் தான் ஒவ்வொரு தூண்களின். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய பிரதான அத்தனை அமல்களும் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை தான் பறைச்சாங்க. மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நின்று காபத்துல்லாஹை கட்டியதை அல்லாஹ் மகாமே இப்ராஹிம் மிகப்பெரிய அத்தாட்சியாக ஆக்கி இருக்கின்றான். சஃபா மருவாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடணும். சஃபாவில இருந்து மருவா, மருவாவில இருந்து சஃபாவுக்கு ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடணும். என்ன அந்த தொங்கோட்டம்? ஒண்ணுமே இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பச்சிளங்குழந்தையோட அந்த பாலைவன காட்டுல உயிர் நடமாட்டம் இல்லாத அந்த பூமியில இருந்து கொண்டிருக்காங்க. கொண்டு வந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து போயிடுச்சு. பசிக்காக குழந்தை பச்சிளம் பாலகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கதறி கதறி அழுகிறாங்க. தாயும் கதறி போறாங்க. மகன் பிள்ளை பசியினால் தாகத்தால் அழுகிறானே. இந்த பாலைவன காட்டுல எந்த உயிரினமும் இல்லையே, எந்த நீரும் இல்லையே, என்ன செய்யறது? இந்த சஃபாவிலிருந்து மருவாவுக்கும், மருவாவிலிருந்து சஃபாவுக்கும் மகனுடைய தாகத்தை தணிப்பதற்காக அந்த தாய் ஓடிக்கொண்டிருந்தார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாயின் தியாகம் கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்தை நினைவு கூறணும், அதை போற்றி புகழணும். போங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்களா, உம்ராக்கு போறீங்களா, அந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில நீங்களும் ஓடி ஓடியாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், பரிசுத்தமான வாழ்க்கையை அந்த குடும்பம் வாழ்ந்ததனால அந்த குடும்பத்தினுடைய அத்தனை செயல்களையும் அமல்களையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்தின் மீது இன்றியமையாத கடமையாக ஆக்கிட்டான். அவங்களுடைய தியாகத்துக்காக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒவ்வொரு தொழுகையிலும், எல்லா தொழுகைகளிலும் ஸலவாத் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எப்ப எந்த தொழுகையை தொழுதாலும் கட்டாயமாக ஸலவாத் ஓதப்படும். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை கபூல் செய்து போல், யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்ததை போல் என்பதாக அந்த குடும்பத்தை திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக அத்தஹியாத்திலே, தொழுகையிலே, ஜனாஸா தொழுகையிலே, எல்லா தொழுகைகளிலும் ஸலவாத் கடமையாக ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? குடும்பமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்குரியவர்களாக வாழ்ந்ததின் காரணமாக கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய தியாகத்தை இந்த உலகத்தில் எல்லா தருணங்களிலும் நினைவு கூறப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றார். அதனால்தான் இன்றைய தருணத்திலே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்களினுடைய இந்த மெம்பர்களிலும் இந்த மெஹராபுகளிலும் உரத்த குரலில் ஒலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க தியாகம் அந்த அளவுக்கு உன்னதமானதாக, உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கான ஒரு பாடம், அவர்களை போல நாமும் நம்முடைய குடும்பத்தை உருவாக்கணும். எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் முழுவதுமாக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்ததை போல் குடும்பமாக அல்லாஹ்விடத்திலே மனைவி பிள்ளைகளோடு கபூலியத்தை பெற வேண்டும். அதுதான் அவர்களுடைய தியாகம். இதனால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தகவல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய குடும்பத்தை போல கபூல் செய்வாயாக. ஆமீன். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே தியாக திருநாள் நாளை ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அரஃபாவுடைய பெருநாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா, நபி அவங்க சொன்னாங்க, இன்ன யௌமுல் ஜும்ஆத்தி சய்யிதுல் அய்யாம். ஜும்ஆவுடைய நாள் சய்யிதுல் அய்யாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஃலலுல் அய்யாம் யௌமுல் அரஃபாவாக இருக்கு. அரஃபாவுடைய நாள் உலகத்தினுடைய தலை சிறந்த நாளாக இருக்கின்றது. ஜும்மாவுடைய நாள் இந்த உலகத்தினுடைய சய்யிதுல் அய்யாம் தலைமை நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டும் இன்றைக்கு நமக்கு இணைந்து கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு அரஃபாவுடைய நாள், இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லணும்னு சொன்னா ஜும்மாவுடைய நாளும் ஒவ்வொரு முஃமின்களுக்கு பெருநாள், அரஃபாவுடைய நாளும் பெருநாள், நாளை ஈதுல் அல்ஹா அதுவும் பெருநாள். 3 பெருநாட்களை நாம் பெற்று இருக்கின்றோம். எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு இலா ஸமாஇ துன்யா, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த நாள் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய பிரதான அமலே நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. அரஃபாவுல தங்குறது தான் ஹஜ். மற்ற அமல்கள் எல்லாம் பின்னாடிதான். அதுல எந்த குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதற்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யணும். ஹஜ்ஜினுடைய அத்தனை அமல்களையும் நிரப்பமாக செய்யறதுக்கான உடல் தாக்கத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு கால் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் யாருக்காச்சும் உடல்நிலை செய்யல, அவங்களுடைய வயோதிகத்தால் அல்லது நோயின் காரணமாக அவங்களால எந்த அமல்லையும் ஈடுபட முடியல. பல பேருக்கு அப்படி ஆயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்த வரைக்கும் வயதான காலத்துல செய்யற அமல் அல்ல. நம்ம விளங்கி வச்சிருக்கோம், காலமோன கடைசியில எல்லா கடமைகளையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஹஜ்ஜ பாத்துக்கலாம், வயசான காலத்துல ஹஜ் போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வயசான காலத்துல செய்யக்கூடிய கடமை அல்ல ஹஜ், வசதி வந்த உடனே செய்ய வேண்டிய கடமை. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, வாலிபத்திலேயே எங்களுக்கு ஹஜ்ஜுக்கான வசதி இருக்குன்னு சொன்னா ஹஜ் நிறைவேற்றிடணும். ஏன்னா வயதான காலத்துல அங்க போய் அமல் செய்ய முடியாம தடுமாறுறாங்க. ரூம்ப விட்டு கூட இறங்க முடியாம திரும்ப அப்படியே பிளைட் ஏறி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அப்படி ஹஜ்ஜுக்கு போன ஒரு ஹாஜியால் ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஈடுபட முடியல. அவருடைய நோய்வாய் மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டுட்டாங்க. இப்ப இந்த தருணத்துல கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படணுன்றதுக்காக என்ன செய்வாங்க சொன்னா, குறைஞ்சபட்சம் ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை கொண்டு வர முடியும் சொன்னா ஆம்புலன்ஸ்ல அவரை படுக்க வச்சு கொண்டு வந்து அரஃபா மைதானத்துல ஒரு 5-10 நிமிஷம் நிக்க வச்சு அப்புறம் கொண்டுட்டு போயிடுவாங்க. அல் ஹஜ் அரஃபா, அரஃபாவிலே தங்குவதுதான் ஹஜ். அதன் மூலமாக ஹஜ் நிறைவேறுகின்றது. மற்ற அமல்கள் இருக்கக்கூடிய குறைகளும் அல்லாஹ் பெருசுபடுத்துறது இல்ல. அரஃபாவில தங்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு சில வினாடிகள் ஆச்சு அரஃபாவுடைய மைதானத்துல ஹாஜ் தங்கிட்டு போகணும். எனவே ஆம்புலன்ஸ் மூலமாக, பஸ்கள் மூலமாக, ஏன் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த அரஃபா மைதானத்துல கொண்டு வந்து ஒரு சில வினாடிகள் அந்த ஹாஜியை பறக்க விட்டுட்டு திரும்ப கொண்டுட்டு போயிடுவாங்க. எனவே ஹஜ் என்பதாக சொன்னாலே அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவதுதான். எனவே அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது அல்லாமல் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அரஃபாவுடைய நாள். ஏனென்றால் இன்றைய நாளில் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நிறைவு பெற செய்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. யா நபியே, இந்த நாள் உங்களுடைய மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் வஹீயை இறக்கினான், அவர்களுக்கும் அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான், அவர்களுக்கும் சமுதாயங்கள் இந்த உலகத்தில் இருந்தது. வந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லாத ஒரு வார்த்தை தான் உங்களுடைய தீன் முழுமை அடைந்து விட்டது. எந்த நபிக்கும் இந்த சோபனம் கிடைக்கல, எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் இந்த சோபனத்தை சொல்லல. ஆனா உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே உங்களுடைய மார்க்கம் இந்த நாள் நிறைவு முழுமை பெற்று விட்டது என்பதாக சொன்ன அப்படிப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றாங்க, குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டாங்க. அவர்களுடைய முதுகம் தண்டிலிருந்து தான் அவருடைய சந்ததிகளாகிய நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம். எனவே அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுடைய முதுகம் தண்டிலே இருந்த ரூஹுகளாக இருந்த நாம் இந்த உலகத்திற்கு அவர்களில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கக்கூடிய கடைசி உயிரினம் வரைக்கும் அத்தனை அர்வாஹுகள் அந்த உயிர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினான். நுஅமான் என்பதாக சொல்லக்கூடிய அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் தான் அல்லாஹ் அத்தனை உயிர்களையும் ஒன்று கூட்டினான். ஒன்று கூட்டிட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயிரினங்களிடத்தில் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும். நம்முடைய ரூஹுகளிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் அல்லவா? நான் தானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய அத்தனை உயிரினங்களிடத்திலும் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தது இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே, அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய ரப்பு, இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அத்தனை ரூஹுகளும் சொல்றது, காலு பலா ஷஹிதுனா, யால இதுல என்ன சந்தேகம், நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்க, நாங்க இதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த உறுதிமொழியை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாளாக இருக்கின்றது. ஏற்றுக்கொண்ட இடம் அரஃபாவுடைய மைதானமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அரஃபாவுடைய மைதானத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளுடைய சிறப்புகளை பத்தி சொன்னாங்க. இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஜும்மாவுடைய நாளாகவும் இருக்கின்றது, அரஃபாவுடைய நாளாகவும் இருக்கின்றது. எனவே அத்தனை துஆக்களும் கபூலாகக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய நேர காலங்களில் அதிகமான முறையிலே தௌபாவுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆவுக்காகவும் நாம் இந்த நாளை முற்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே அமல்களுடைய விஷயத்திலே பரிசுத்தமான அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். பரிசுத்தமான உள்ளத்தோடு செய்யக்கூடிய அந்த அமல்களை தான் அல்லாஹ் நான் ஏற்கிறேன் என்பதாகவும் சொல்றான். குர்பானியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லயனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா, நீங்க அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள். பலியிடக்கூடிய அந்த பலி பிராணியினுடைய விஷயத்திலே அதனுடைய உருவத்தையோ தோற்றத்தையோ அதனுடைய மாமிசத்தையோ இதை எதையுமே அல்லாஹ் பார்க்க உங்களுடைய உள்ளம் அல்லாஹுக்காக சொல்லி எவ்வளவு தயாராகி வருது. உள்ளத்தால் பரிசுத்தமாக, நான் இவ்வளவு பெரிய ஆடு வாங்கிட்டேன், இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டேன், எனது இவ்வளவு குறைஞ்சு போச்சு, அதையெல்லாம் எதுவுமே அல்லாஹ் பார்க்கறது இல்லை. உங்களுடைய சக்திக்கு, உங்களுடைய உள்ளத்தால் என் ரப்புக்காக நான் செய்யறேன்னு சொல்லி உள்ளத்தால் உங்களில் யார் தயாராகி வருகிறீர்கள், அதை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கறான். அந்த எண்ணத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நண்பர்களோடு பேசக்கூடிய தருணத்துல சொன்னாங்க, ஆடு வாங்குறதுக்காக குர்பானிக்காக பல முயற்சிகள் செய்யப்பட்டுச்சு. பல ஆட்டு மந்தைகளுக்கு போனோம், பல காடுகளுக்கு போனோம், பல கிராமமாக சுத்தணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கிருபையாளன். நம்முடைய அத்தனை முயற்சிகளும் நன்மையாக ஆக்கப்பட்டிருக்கு. எத்தனை மந்தைகளை ஏறி இறங்கணுமோ, எத்தனை கிராமங்களுக்கு போகணுமோ, எத்தனை ஆட்டோக்கள் ஏறி, எத்தனை வாகனங்கள் எடுத்துக்கிட்டு எவ்வளவு செலவு செய்து இந்த குர்பானிக்காக, குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எந்த பகட்டு இல்லை, எந்த பெருமை எதுவும் இல்லை. என் ரப்புக்காக குர்பானியினுடைய நாள் அல்லாஹ் எனக்கு வசதி கொடுத்திருக்கான், நான் ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கணும். அந்த ஆட்டை வாங்குறதுக்காக நாம என்னென்ன சிரமங்களை எடுத்துக்கொண்டோமோ அது அத்தனையும் நன்மையாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரசூலுடைய சத்திய வார்த்தையாக அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அதனாலதான் வசதி வாய்ப்புகள் ஒரு புறம் இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் முயற்சிகளாச்சும் நம்ம செய்யணும். என்கிட்ட வசதி இல்லைங்க, ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கறதுக்கான வசதி இல்லை, நான் சக்தியற்றவனாக இருக்கேன், என்னிடத்துல செல்வம் இல்லை, ஒரு கூட்டு குர்பானிலையாச்சும் சேர்ந்து குர்பானி கொடுக்கலானா அதுக்கும் என்னிடத்துல வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காரது இல்லை. வசதி இல்லதான், ஆனா எப்படியாச்சும் இந்த வருஷமாச்சும் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தணும், கூட்டு குர்பானிலையாச்சும் சேர்ந்து குர்பானியை நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த முயற்சியை நம்ம செஞ்சோம் சொன்னா இந்த நாள்ல எங்களால குர்பானி கொடுக்க முடியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் குர்பானி கொடுத்தவர்களுக்கு என்ன சவாபு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அதுக்காக முயற்சி செஞ்சவருக்கு கொடுக்க முடியல, வசதி இல்லை, ஆனால் கொடுத்தவர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சோ கொடுக்காதவர்களுக்கும் சமமான நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கு. அதனால தான் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கறான். பொருளையோ அதனுடைய அளவுகளையோ அதனுடைய திராகாத்திரத்தையோ பார்க்கல, ஆனா சிறந்ததை கொடுக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உள்ளம் அதுல எவ்வளவு முயற்சி செய்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதி கொடுத்திருக்கான், ஒருத்தர் ஏழ்மையில இருக்கார்.
வசதி படைத்தவர் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை தீனுக்காக, தீனுடைய தேவைகளுக்காக சுப்ஹானல்லாஹ் இஹ்லாஸாக செலவு செய்கிறார். அல்லாஹ் அவருக்கு அதற்கான பகரம் பரக்கத் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஏழ்மையில இருக்கார், வசதிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் உள்ளத்துல நினைக்கிறார், அல்லாஹ் எனக்கும் வசதி கொடுத்திருந்தா, நானும் செல்வந்தனாக இருந்திருந்தேன்னு சொன்னா நானும் இப்படி அந்த செல்வந்தரை போல தீனுக்காக செலவு செய்வேன், பள்ளிவாசல்களுக்காக செலவு செஞ்சிருப்பேன், மதரசாக்களுக்காக செலவு செஞ்சிருப்பேன், ஏழை எளிய மக்களினுடைய துயர் துடைப்பதற்காக அந்த செல்வந்தர் செலவு செய்யறத போல அல்லாஹ் எனக்கும் வசதி கொடுத்திருந்தான்னு சொன்னா உள்ளத்துல எந்த கபடம் இல்லை, எந்த கலங்கமும் இல்லை, பரிசுத்தமான எண்ணம் அவருடைய உள்ளத்துல. எனக்கு காசு பணம் என் கையிலயும் இருந்துச்சு, என் பாக்கெட்லயும் காசு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நானும் இந்த தீனுடைய சேவையை, இந்த தீனுடைய காரியங்களை நானும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு அவர் பரிசுத்தமாக எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை பத்தி நபி அவங்க சொன்னாங்க. வசதியோடு தன்னுடைய செல்வத்தை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தீனுக்காக இறைக்கக்கூடிய அந்த செல்வந்தருக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதுல எந்த பங்கும் குறையாமல் இந்த ஏழைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஏங்குது, அல்லாஹ் எங்களிடத்திலும் வசதி இருந்துச்சு, எங்களிடத்திலும் காசு வனம் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் ஹஜ்ஜுக்கு போயிருப்போம். எந்த முஃமினுடைய உள்ளமும் இதிலிருந்து விலகியதில்லை. எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த ஆசை இருக்கு, எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த ஏக்கம் இருக்கு. இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் போயிருக்காங்க. தொலைக்காட்சிகள்ல, செய்திகள்ல அந்த ஹஜ்ஜுடைய நாள், நேத்து அரஃபாவுடைய நாள், இன்னைக்கு ஈதுல் அல்ஹா பெருநாள், அந்த ஹாஜிகள் ஒன்று கூடுறாங்க. லட்ச மக்கள் அந்த தல்பியா சத்தம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்துட்டேன் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அந்த ஹாஜிகள் சொல்லிக் கொண்டு அரஃபா மைதானத்தில் குலுங்கி குலுங்கி அழுகக்கூடிய அந்த அழுகை சத்தங்கள், இதையெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே குலுங்கு, கண்கள் ஏங்குது. அல்லாஹ் எங்களுக்கும் வசதி இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நாங்களும் ஹஜ்ஜுக்கு போயிருப்போம். வசதி இல்லை, உள்ளம் ஏக்கப்படுது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பூமியின் மீது அல்லாஹ் ஒரு இயற்கையான ஒரு உணர்வுகளை, ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். உம்ராவுக்கு செல்வதற்கு முன்னதாக இருந்த மனோநிலையை விட எப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில உம்ராவுக்கு போயிட்டு வந்தோமோ அதன் பிறகு அந்த பூமியை பத்தி நினைக்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி ஏற்படக்கூடிய அந்த மனம் மாற்றம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த பூமி முழுவதுமாக கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த அரஃபாவுடைய மைதானம், அந்த ஆடை, இஹ்ராமுடைய ஆடை, அந்த தல்பியாவினுடைய முழக்கம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை திரும்ப வாழ்க்கையில என்னைக்கு சொல்ல போறோம்? இந்த இஹ்ராமுடைய ஆடையை வாழ்க்கையில திரும்ப என்னைக்கு நான் அணிய போகின்றேன்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமலிலே அந்த ஹாஜிகள் புனித பூமியிலே அங்கு இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களை காணும் போதெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் இயங்கக்கூடியதாக இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஏக்கத்திற்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். எனவே பரிசுத்தமான எல்லாம், பரிசுத்தமான அமைப்பில செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. எனவே குர்பானியினுடைய விஷயத்திலும் நாம் அப்படித்தான் வரணும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நியத்தை சரி செய்ய வேண்டும். ஏன்னா நாளைக்கு குர்பானி கொடுத்துருவோம். எனவே நியத்துகள்ல முன்பின் இருந்தாலும் பேருக்காக என்னுடைய ஆட்டை பாருங்க, நான் பெருசா வாங்கியிருக்கேன், நான் அங்க போய் வாங்கியிருக்கேன், இது 20,000 ரூபாய், இது 15,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், ஆனா ஆடு ரொம்ப வெயிட்டாக இருக்கு. அதனால நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, ஆட்டுடைய விஷயத்துல, குர்பானி பிராணியினுடைய விஷயத்துல எடை போட்டு வாங்காதீங்க, விலையை பெருசாக பேசாதீங்க. அதுக்காக ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்க சொல்லல. ஆனால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம், எவ்வளவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்யறான். உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க, 300 தீனாருக்கு வாங்கினாங்க. 300 தங்க காசுகள் கொடுத்து ஒரே ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க. மிக சிறந்த ஒட்டகம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சாங்க, ஆஹா, ஒரே ஒரு ஒட்டகத்துக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு 300 தீனார்களை கொடுத்து 300 தங்க காசுகளை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டோமே, இதற்கு பகரமாக 30 தீனாருக்கு 10 ஒட்டகங்களை வாங்கியிருக்கலாமே, நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, ஒரே ஒட்டகத்துல கொண்டு போய் காசை கொடுத்துட்டோமே, இதுக்கு பதிலாக நாம் 30 தீனாருக்கு 10 ஒட்டகத்தை வாங்கி 10 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. எனவே உடனே நபி இடத்துல போனாங்க. சஹாபாக்கள் நபி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, தங்களுடைய கருத்தை கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னா சரி, ஷரியத் சொல்லுதா சரி, உலமாக்கள் சொல்றாங்களா நாங்க மாற்று கருத்து இல்லைங்க, ஷரியத்தை சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை சொல்றாங்க, நாங்க ஏற்கிறோம். இது உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் நபி
நபியிடத்துல போனாங்க, யா ரசூலல்லாஹ், இது போல என்னுடைய உள்ளத்துல என்ன வருது, 300 தீனாருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டேன், ஆனா என்னுடைய மனசுல என்னன்னு சொன்னா இதை வித்துட்டு இதற்கு பகரமாக 30 தீனாருக்கு 10 ஒட்டகங்களை வாங்கி குர்பானி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கறான், நீங்க விக்கலாம் வேண்டாம், நீங்க 300 தீனாருக்கு வாங்கி அந்த ஒட்டகத்தையே கொடுங்க, அல்லாஹ் அதை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கும். எனவே யாருக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியிலே எவ்வளவு சிறப்பாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்புக்குரியதாக அதை நன்மைகளை ஆக்கி தருகின்றான். யாருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அமைப்புல கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. எனவே ஆடுகளை வைத்தோ அதனுடைய விலைகளை வைத்தோ குர்பானி பிராணிகளை பற்றி பேசுவது அது கண்ணிய குறைவு. என்னுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். எனவே குர்பானி பிராணி அதனுடைய ஒவ்வொரு முடியும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதான் நன்மையை பத்தி நபி அவங்க சொல்லும் பொழுது, குர்பானி பிராணி அறுக்கப்பட்டது என்பதாக சொன்னால் அதனுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னதாகவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படுது சொன்னாங்க. அது குர்பானி பிராணியினுடைய முடி கூட மின் ஷாயிர், அது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கு, கண்ணியப்படுத்தணும். எனவே அதுல காசு பணங்கள் அதனுடைய கூடுதல் குறைவுகள் இதை பற்றி எதையும் பேசாமல் இருப்பது ஆக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக, நம்மளை கபூல் செய்வானாக, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.